முதலில் நம்மை நாம் பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை நாம் முதலில் மதித்தால், அந்த மரியாதைக்கு தகுந்தாற் போல நடந்துக்க நம்மளே ஆரம்பிச்சிருவோம். எத்பாவம் தத் பவதே. இன்று காலை என்ன தவம் செய்தோம்? நாம் பிரம்மம். இதற்கு மாற்று கருத்தே கிடையாது. நாம் பிரம்மம் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல பிரம்மத்தை தவிர வேறு ஒரு பொருள் கிடையாது. இதுக்கு எங்கேயாவது மாற்று கருத்து இருக்கா? நாம சாமி. எப்படி சாமி? இப்ப சாமி மட்டும்தாயா இருக்கு இந்த உலகத்துல. இன்னொரு பொருள் இருந்தா தானே நீ வேறு ஒரு பொருளான ஆப்ஷன் இருக்கும். ஒன்லி ஒன் ஆப்ஷன். நீ வேற வழியே இல்லை. அப்போ இருப்பது ஒன்றுதான். அப்ப நாமெல்லாம் யாரு? பிரம்மம். சரி, ஏன் அந்த பிரம்மம் இப்படிலாம் இருக்குன்னு சில கீழ்நிலையானவர்களை பார்த்தும், பிரம்மமே ஏன் இப்படி கஷ்டப்படுது, ஏன் பிரம்மம் இவ்வளவு பேரை கஷ்டப்படுத்துது, இப்படியெல்லாம் கேள்வி வருது இல்லையா? அதுக்கு என்ன பதிலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்றாற் போல நடக்குது. அவங்களுக்கு தெரியுது கர்மா தியரி. இந்த வயசுல அவங்க கர்மா தியரியே சொல்கிறார்கள். என்ன கர்மா இருந்தாலும், தொடர்ந்து வகுப்பு கேட்கறவங்க தெரியும், என்ன கர்மா இருந்தாலும் தாயுமானவர் கேட்டாரா, எப்பா நீ என்னை கர்மா தியரியில போய் என்னை அடக்கி உள்ள போட்டு வச்சிருக்க, நீ செய்த நல்வினைக்கும் தீய வினைக்கும் ஏற்றாற் போல அனுபவிக்கிறேன்னு சொல்ற, என்ன கேட்டாரு தாயுமானவர்? யாராவது சொல்லுங்க, என்ன கேட்டாரு தாயுமானவர்? நானே ஒண்ணு இல்லையே, அப்ப எனக்குன்னு ஒரு கர்மா இருக்குமா? சகலமும் நீ தானே. அப்ப சகலமும் நீயாக இருக்கும் பொழுது, அப்ப எப்படி எனக்கு கர்ம வினை சாற்றாய் பராபரமே? எவ்வளவு அழகாக இறைவனை கேட்கிறார். இதுதானே சத்தியம். அப்ப யாருக்கு நான் என்கிற தனித்து நம்மை வைக்கிறோமோ அவர்களுக்கு தான் கர்மா. அப்ப இப்பவே நான் சொல்லிடுறேம்மா, நான் கிடையாது அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது. வாய் வார்த்தையா, சும்மா வாய் வார்த்தையா சொத்தெல்லாம் உனக்குதான்ப்பா, உன் சொத்தே எழுதி வைக்கிறேன்னு விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுவோம்ல. சில இடத்துல நம்ம எவ்வளவு சொத்து இருக்கு, அது இல்லை அதனாலதான் தைரியமா சொல்றோம்னுவாங்க. சில பேர் வார்த்தைக்கு சொல்லுவோம், என் சொத்தையே எழுதி வைக்கிறேன். சொன்னாலாம் சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுமா? ஆகாது. ப்ராப்பரா போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் சைன் வச்சா கூட ஆகாது. ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி சாதாரண உலகியல் சொத்துக்கே அப்படி இருக்க, நீங்க நீங்கன்ற சொத்தையே கடவுளுக்கு கொடுக்க போறீங்க. இப்ப சும்மா வாய் வார்த்தையில அது நடந்துருமா? உடனே நீங்க வாய் வார்த்தை சொன்னதுனால கடவுள் கர்மா தீரி எடுத்துருவாரா அப்படின்னா இல்லை. முழுமையாக இறைவனிடத்துல உங்களை ஒப்படைக்கணும். நான் இல்லைன்ற அந்த எண்ணம் நான் கொடுத்துட்டேன்ற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. முழுசா அது டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா கர்மா கிடையாது. எப்பொழுது நான் இருக்கேன், நானும் ஒண்ணு இருக்கேன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நாம கஷ்டப்படுவோம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவோம். அந்த நான் என்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருந்து எப்ப போதோ அப்ப கர்மா தியரி கிடையாது. அது சாதாரணம், அது கிடையாது. அந்த நான் என்கிற எண்ணம் நம்மிடத்திலிருந்து அகலுவது. அப்படி அகன்று விட்டால் நாம் எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். நமக்கு தெரியும், ஆனால் இயல்பாகவே அது பிரம்மம் தான். இயல்பாகவே ஒரு பொருள் பிரம்ம நிலையில் தான் எல்லாமே. எல்லாமே எந்த ஒரு பாரதியார்லாம் சொல்லுவாரு, ஒரு கூலம் மலம் எதெல்லாம் கீழ்நிலை பொருட்கள் என்று நினைக்கிறீர்களோ அது கூட பிரம்மம் தான். நம்ம ரொம்ப கீழான பொருள் எது பார்க்கிறோம்? குப்பை கூலம். அது எதுக்கும் பயன்படாது, அது தூக்கி கீழே கொட்டிடுவோம். பாரதி சொல்லுவார், அது கூட பிரம்மம்டா. மலம் அது எவ்வளவு ஒரு அருவருப்பா நம்ம பார்க்கறது. பாரதி சொல்கிறார், கூலத்தினையும் மலத்தினையும் சங்கரா சங்கரா என்று பணிதல் வேண்டும். அதுதான் அத்வைதத்தின் உச்சம். எல்லாமே பிரம்மம். இப்ப நான் பிரம்மம்னு நினைச்சு அகங்காரம் கொள்வதற்கல்ல.
நீ பிரம்மம்னா நீ எப்படி பிரம்மம் என்று உணர்கிறாய்? இருப்பது ஒன்றே, அப்ப நான் பிரம்மம் தானே. பிரம்மம் அன்றி வேறு இல்லை அப்படின்னா அப்ப நான் பிரம்மம். அப்ப இருப்பது ஒன்றேன்னா நீ எதிர பாக்குற யாரை நீ பிரம்மம்னு சொல்லி வணங்குவதற்காக அல்ல, உனக்குள்ள கர்வம் வர்றதுக்கு இல்ல, முழுமையாக கர்வமற்ற தன்மை, எல்லாமே பிரம்மம். நமக்கு எப்ப நம்ம இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையும்னா அந்த பிரம்ம உணர்வை, அந்த இறை உணர்வை பெறும்போதுதான். ஒரு பொருள் எனக்கு அயலாக இருக்கிறது என்று எப்பொழுது நினைத்தாலும் அந்த உயிராலேயோ அல்ல அந்த பொருளாலேயோ எனக்கு பகைமை உண்டு. இப்ப நீங்க பஞ்சபூதங்கள் வேறுன்னு நினைச்சா அதால பகை இருக்கு. ஏன் சித்தர் பெருமக்கள் அருளாளர்கள் எதை பார்த்துமே பயப்படல? அவங்களுக்கு எதுவுமே பயல. காட்டுல போய் இருந்தாங்க, விலங்குகளோட இருந்தாங்க, எந்த வீடும் இல்லாம இருந்தாங்க, உடை கிடையாது, என்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி நம்மள மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போயிட்டாங்க இல்லையா? அப்ப எதை நம்பி போனார்கள்? இயற்கையை நம்பினாங்க. இயற்கையை அவங்க வசப்படுத்திக்கிட்டாங்க. ஏன் அவங்க வசப்படல? அது வசப்பட்டது. தன்னிலிருந்து வேறொன்றாக அவங்க பார்க்கல எந்த விலங்கையும். ஒரு பாம்பிலிருந்து நாம எதையெல்லாம் பயப்படக்கூடிய விலங்கு அப்படின்னு நினைக்கிறோமோ, அச்சுறுத்தக்கூடிய விலங்கு, விஷக்கிருமிகள், இது விஷம் வாய்ந்தது, நச்சுத்தன்மை வாய்ந்தது, எதுவுமே அவங்களுக்கு வேறுபட்டு தெரியல. ஏனென்றால் தன்னிலிருந்து அவர்கள் அதை வேறாக பார்க்காமல் மனதளவுல நிஜமாகவே இது பிரம்மம் அப்படின்னு பார்த்துட்டா, நாம பிரம்மம்னு பார்த்துட்டா தன்முனைப்பு போயிடும், நிஜமா போகும். எல்லாமே பிரம்மம்னு பார்த்துட்டா பயமற்ற நிலை வந்துடும். இது நான் இல்ல, இங்க பிரம்மம் தான் எல்லாம் செய்யுது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? நான் பிரம்மம் எல்லாமே எனக்குள்ள இருந்து செய்கிறது. நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர், நான் ஏது உரைப்பேன், சிவம் என் உன்னாடி நில்லா ஒழி. இப்பொழுது தொடர்ந்து நீங்கள் இந்த உணர்விலேயே இருக்க 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 நீங்களே சொல்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு மேலான மனம் பக்குவத்துக்கு போகுது. நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, இந்த மனமே இந்த உலகம் முழுவதும் பரவுது அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? நம்முடைய ஒரே பற்றுக்கோடு, நின் பற்றல்லால் வேறு ஒரு பற்றில்லை என்று யார் சொன்னார்களோ அவங்கெல்லாம் தான் சந்தோஷமா இருந்தாங்க. வேறு எதையெல்லாம் சார்ந்தார்களோ அவர்கள் எல்லாம், வள்ளுவன் சொல்றார் ஒரு குறள் இல்லையா? சார்புணர்ந்து சார்புகட ஒழுகி மற்ற அழித்து சார்தரா சார்தரும் நோய். இந்த குறளை பிடிச்சுக்கோங்க. ரொம்ப பொருள் அப்படியே சொன்னதையே சொல்லுவார். சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரும் நோய். 5 தடவை சார் வருது. எதை சாரக்கூடாதோ அதை சாராதீர்கள், எதை சார வேண்டுமோ அதை சார்ந்து விடுங்கள். அப்படி சார்ந்து விட்டால், சார வேண்டியதை நீ சார்ந்து விட்டால் என்ன பலன்? எனக்கு சாரக்கூடாததை சார்ந்தால் வரும் இல்ல உனக்கு ஒரு நோய், அந்த நோய் வராது. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். எதையெல்லாம் சாரக்கூடாதோ இந்த உலக மக்கள். இன்னைக்கு பொய்கை ஆழ்வாரினுடைய ஒரு பாடல், அவர் சொல்றாரு, எப்பா என்னுடைய கண் இருக்கே உன் திருவழகை மட்டும்தான் பார்க்கும், என்னுடைய கைகள் உன்னை மட்டும்தான் தொடும், என் மனம் உன்னை மட்டும்தான் நினைக்கும், என்னுடைய காது உன் புகழை மட்டும்தான் கேட்கும், என் நான் உன் புகழை மட்டும்தான் பேசும். நான் என்ன நினைச்சேன்? அவர் சொல்றது. இந்த உலக மக்கள்லாம் அவர் சொன்னது அப்படியே சொல்றாங்க. வெக்கம் கொஞ்சம் கூட இல்லாம சாதாரண ஆசைகளுக்கு நயந்து செல்வாரை போல நான் செல்வேன் என்று நினைத்தாயா? நானாமல் நயவேன் என்று நினைத்தாயோ? எப்பேற்பட்ட தெய்வம் நீ! என் ஊனாக, அதற்கு முந்தைய பாடல்ல சொல்றாரு, என் ஊனாக, என் உயிராக, என் புலன்களாக, என் மனமாக, என் உள்ளமாக,
ஆன்மாவாக, உணரும் உணர்வாக, பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணாக, என் தாயாக, தந்தையாக, எல்லாமாக நீயே இருக்க. இப்படி எல்லாமாக இருந்து என் உடனேயே ஊனுக்குள் உயிராக உள்ளுக்குள் நீ இருந்து என்னை காப்பாற்றுகிறாயே, என்னை விட்டுட்டியா? இப்படி இருக்கிற உன்னை நினைக்கிறதாயா மனசுக்கு சந்தோஷம், உன்னை பாக்குறதாயா இந்த கண்ணு, உன் புகழ கேட்கறதாயா இந்த காது, உன் புகழ பேசுறதுதாயா இந்த நாக்கும் வாயும், உன்னை தொழுவதுக்கு தானேயா இந்த கை. இதை விட்டுட்டு இந்த உலக மக்கள் போய் இப்படியே வெக்கம் இல்லாம வேற ஒன்றை நாடுறாங்களே, அவ்வளவு கண்டிப்பு. பெருமானார் கூட சொல்லுவாரு, கண்ணாக காக்கின்ற கருத்தனை கருதி கண்ணார நீர் விட்டு கருதறியர் ஒரு வினாடி. இப்படி என்னை தெய்வம் ஒவ்வொன்றிலும் காக்கிறதே என்று ஒரு வினாடி நினைச்சு, அந்த தெய்வத்தை நினைச்சு நீ அழுதுருக்கியா? குடம் குடமா கண்ணீர் விட்டுறீங்களே. கடவுளுக்காக அழணும் இல்ல. பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? வள்ளலார் எப்ப பாரு கடவுளை நினைச்சுதான் அழுவார். ராமகிருஷ்ணர் கேட்கிறார், ஏண்டா உலக துன்பங்களுக்காக குடமா கண்ணீர் விடிக்கிறீங்களே போய் கடவுள் முன்னாடி, எப்பயாவது கடவுளை நினைச்சு கண்ணீர் விட்டீங்களா? ஒண்ணும் வேண்டாம். இந்த நீங்க துன்பப்படாம இருக்கணும்னா, கண்ணீர் விடாம இருக்கணும்னா கடவுளுக்காக கண்ணீர் விடுங்க. கடவுளோடு இருந்தாதான் ஹாப்பி, வேற எப்பொழுதும் ஹாப்பி இல்லை. ஏன் பெரியவங்க எல்லாம் எப்பவுமே ஆனந்தமா இருந்தாங்க? அவங்க கடவுளோடயே இருந்தாங்க. ஏன்? கடவுள் யாரு? எப்பொழுதுமே இந்த உலகத்துல ஆனந்தமா இருக்கிற ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்க, நீங்க பாருங்க, சிலைகளை போய் பாருங்க, நடராஜரை போய் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண் அகலவே அகலாது. அது என்ன சிலை என்றாலும் நம் மூதாதையர்கள் ரொம்ப அழகா அதை வடிவமைச்சிருக்காங்க. சிலைதான், இந்த சிலைக்குள்ள நீ இல்ல, இந்த சிலையாக நீ இருக்கிறாய். அங்க ஒரு ஆற்றல் களம் இருக்கிறது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அந்த தத்துவத்தை அங்க வச்சிருக்காங்க. இதுவே தெய்வம் அல்லன்னு எல்லாம் புத்திக்கு தெரியும், மனசுக்கு தெரியாது. இதெல்லாம் இங்க பேசும். ஆனா மனசு அங்க சிதம்பரம் நடராஜரை போய் பார்க்கும்பொழுது கண் அகலாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ மற்றவர்களுக்கு தொந்தரவா இருக்கும், அந்த இடத்த விட்டு நம்ம அகலணுமேன்னு தோணுமே தவிர, புத்திக்கு தெரியுது மனம் போய் ஒன்றும். அப்படி அதை வடிவமைத்திருப்பார்கள். எப்படி இருப்பாரு? வள்ளலார் கேட்பாரு, வள்ளலாரும் தோழியும் பேசுவது போல. நீங்க எல்லாரும் சிரிப்பீங்க. இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கிருக்கின்றது, என்றும் தீரா வழக்கு காணடி. இந்த பாட்டுல என்ன சொல்றா? எப்பா இவருக்கும் எனக்கும் வழக்கு, யாருன்னே சொல்லாது அந்த பொண்ணு போயிட்டு தோழிகிட்ட. என்னைக்குமே இந்த வழக்கு தீரவே இல்லடி அப்படின்றா. தலைவன் தலைவி பாவத்தில் வள்ளலார் எழுதிய பாடலில் மிக சிறந்த பாடல். அப்ப தோழி கேட்பா, யாருகிட்டடி உனக்கு வழக்கு? முதல்ல யாருன்னு கேட்டுறா, வழக்கு என்னன்னு கூட கேட்கல. இவருக்கும் சொன்னியா, யாரு? யாராவது பதில் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை என்ன வரும்? எவருக்கும் பெரியவர். ஒரே அடி. என் வீட்டுக்கார் யார் தெரியும்ல, வீட்டுக்காரன் கூட இன்னும் வரல, இவருன்னு சொல்லியிருக்கா. அவர் யாரு? எவருக்கும் பெரியவர். நீ யாரெல்லாம் பெரியவன் பெரியவன் ஒரு வார்த்தை வாக்கியம், இறைவன் யார்? எவருக்கும் பெரியவர். அடிக்கடி அம்மா ஆன்லைன்ல உங்களுக்கு சொல்லுவேன், தமிழ்நாட்டை யார் ஆள்றாங்க? முருகன் தானே. அவன் தானே எப்பவும் ஆள்றான்னு அந்த ஒரு திரைப்படத்தில் வசனம் வந்து பிரமிச்சு, எப்படியா வச்சாங்க இந்த திரைப்படத்துல இந்த வசனம்? அவன் தானே எப்பவும் ஆள்றான். அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நிரந்தர ஆளுநர், நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பிரதமர், நிரந்தர தலைவர், நிரந்தர பொதுச் செயலர். யாரையா நிரந்தரம்? யார் ஆள்கிறார்கள்? ஆள்வோனையும் ஒருவன் ஆள்கிறான், படைக்கும் தலைவர்களை ஒருவன் படைக்கிறான். இப்ப எவருக்கும் பெரியவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்கார? அந்த எவருக்கும் பெரியவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? எனக்கு மாலையிட்டார். வழக்கு இதுதான். அந்த பொண்ணு வள்ளலார் ஆகிய தலைவியை நடராஜ பெருமான் ஆகிய தலைவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு மாலையிட்டார். என்ன பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்காரு? பொன்னம்பலத்தே ஊரு பொன்னம்பலம் என்ன பண்றாரு? நடமிட்டார், டான்ஸ் ஆடிட்டு.
அப்ப அந்த நாட்டியம் எப்ப ஆடணும்னு தோணும்? மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் எப்படி இருக்காரு? மகிழ்ச்சியா இருக்காரு. நீங்க அந்த மகிழ்ச்சியான பொருளையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியா இருக்கலாம். மகிழ்ச்சி தானே வேணும் நமக்கு வாழ்க்கையில. நீ ஒருவரை சார்ந்து இருக்கும் வரை மகிழ்ச்சி இல்லை. ஆனா எதை சாரணுமோ அதை சார்ந்துரு. பிடிக்கிறது அந்த பெரிய பொருளை பிடி. எவருக்கும் பெரியவர் பெரிதிலும் பெரிதாக போய் பிரம்மத்தை பிடிச்சிரு. அந்த பிரம்மத்தை பிடிச்சிட்டா அது எதையுமே சாராமல் இருக்கிறது. யாரையும் சாராத ஒரு பொருள் இந்த உலகத்துல எது இருக்கு? ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. இப்ப நான் இந்த சேரை சார்ந்திருக்கேன். இந்த சேர் எதை சார்ந்திருக்கு? இந்த மேடையை சார்ந்திருக்கு. மேடை எதை சார்ந்து இருக்கிறது? இந்த தளத்தை சார்ந்து. இந்த தளம் கீழ்த்தளத்தை சார்ந்து. கீழ்த்தளம் அந்த பேஸ்மெண்ட்டை சார்ந்து. பேஸ்மெண்ட் அந்த நிலத்தை சார்ந்த. நிலம் சூரியன், அந்த பூமி சூரியனை சார்ந்து இருக்கிறது. சூரியன் அந்த அண்ட வெளியை பால்வெளியை சார்ந்திருக்கு. பால்வெளி பிரபஞ்சத்தை சார்ந்து. பிரபஞ்சம் சுத்த வெளியை சார்ந்திருக்கிறது. சுத்த வெளி எதை சார்ந்திருக்கிறது? அது சுயம். அப்ப நீ பிடிக்கிறதா இப்படி இப்படி பிடிக்காத, நேரா போய் அதை பிடிச்சிரு. அப்போ அதை சார்ந்து விட்டால் நீ மற்றவற்றை சார்வதால் வரக்கூடிய நோய் வராது. அப்ப பிரம்மத்தை புடி. ஒரு பாட்டு சொன்ன இல்லையா? அதாவது ஒரு பெரியவர், அவர் அம்பிகை கிட்ட போய் முறையிடுறார். யார்கிட்ட முறையிடணும்னு ஒரு இது இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் எடுத்துன்னு போய் எல்லார்கிட்டையும் சொல்றோம் இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, இப்ப நான் இவ்வளவு சொல்றேன், ஒரு கேள்வி வரும். கொஞ்சம் எங்க கடவுள் மேல கொஞ்சம் நம்பிக்கை குறைவா இருக்கும் உங்களுக்கு. ஏன் கடவுளை நாங்க பிடிக்கணும்? அப்பா உன்னை படைச்சு காத்து இப்படி எல்லாம் சாப்பாடா உனக்கு எவ்வளவு எல்லாமே அது இருக்கே. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடவுளை நீ நினைக்க வேண்டாமா? அதை கும்பிட வேண்டாமா? அதை போற்ற வேண்டாமா? நான் கேட்டது படைச்சது கேள்வி வரும் இல்ல. நான் பாட்டு எங்கேயோ இருந்தேன், வாடா பூமிக்கு என்னை கொண்டு இவ்வளவுமே நான் வேண்டி கேட்ட மாதிரி இல்ல இருக்கு, இவ்வளவு எனக்கு கொடுத்தேன். நான் கேட்காம என்னை உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து, நோயை கொடுத்து, பசியை கொடுத்து, மூப்பு கொடுத்து, தாகம் கொடுத்து, இவ்வளவு துன்பத்தை கொடுத்து அந்த தெய்வத்தை நான் நினைக்கணுமா? அப்படி படைச்ச அவனுக்கு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்க தெரியணும். அவன்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லி முறையணும்லாம் கிடையாது. அவனை போட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு கூட்டம் பேசுறாங்கல்ல. ஒண்ணு கடவுள் இல்லை என்பது, இல்லைன்னா தெரியணும் அவருக்கு என்னையும் உருவாக்குனாரு, நான் கேட்ட இது பண்ணாரு, அவர்கிட்ட போய் என் கஷ்டத்தை அப்படியே அந்த கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு நான் சொல்லிதான் தெரியணுமா? எல்லாம் தெரியாதா? இப்படி எல்லாம் பேசுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, அந்த அருளாளர், அவர் பேர் எனக்கு இப்ப ஞாபகம் வர மாட்டேன். அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்துல போய் அம்பிகை கிட்ட போய் பேசுறாரு. அம்மா, நான் என் கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட இவ்வளவு சொல்றேனே, உனக்கு என் கஷ்டம் தெரியாதா? நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? நான் ஏன் அப்ப உங்ககிட்ட இவ்வளவு சொல்றேன்? உனக்கு தெரியறதுக்காக இல்ல, சொன்னா என் பாரம் போகுது. சொன்னா என் பாரம் போகுது. அடுத்தவர்கிட்ட சொன்னா இன்னும் பெருசா பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க. நான் ஒண்ணு சொல்ல, அது அடுத்தவங்கிட்ட போய் வேற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் என்னை பார்த்து என் வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சிருது, என்ன ஒரு இழிவா பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. இன்னும் என்னென்னமோ விளைவுகளை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. மனசு விட்டு பேசணும்னா கடவுள்கிட்ட போய் பேசுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உனக்கு தெரியாததுன்னு கிடையாது, உனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் என் பாரத்தை வள்ளல் பெருமானார் சொல்லுவாரே, அடிக்கடி உரைப்பது ஏன் உனக்கே. ஒரு பாட்டே வரிசையா இருக்கும், 10 பாட்டு இருக்கு. நினைக்கும் போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியனாக்கி நின்கனே நின்றேன். திணைத்துணை எனினும் என் செயல் என்று ஏதும் புரிந்திலேன். அரசே சிவனே அனைத்தும் உன் செயலாம் என்றே புரிந்தேன். சொல்லிட்டு இவ்வளவும் சொல்லிட்டு இறைவன் சொல்லுவார், அப்பா அரசே அனைத்தும் நீ அறிந்ததுவே, உனக்கு எல்லாம் தெரியாதா? அடிக்கடி உரைப்பது ஏன் உனக்கே? இதெல்லாம் நான் உனதான் நினைக்கிறேன், உன் செயல் என்ற எல்லாத்தையும் செய்யறேன், எனக்குள்ள எந்த ஒரு எண்ணமும் இல்லை நான் செய்யறேன்றது. நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை தவிர வேறு ஒன்று என் மனதுல இல்லைன்றதெல்லாம் மனசுக்குள்ள இருக்க, உனக்கு தெரியாதா? அப்ப ஏன் நான் உனக்கு சொல்லணும்னு பாட்டு இருக்கு.
அவனுக்கு மொழி தெரியாதா, நம்ம உணர்வு தெரியாதா, எல்லாம் தெரியும். என்ன தெரியுங்களா? கடவுளை வணங்குறது அவருக்கு லாபம் இல்லை, நமக்கு லாபம். சொல்லி முறையிட்டா, பா கடவுள் இருக்காரு, பார்த்துப்பாரு, என்னை பார்த்துப்பாரு இப்படின்ற அந்த மனசு இருக்கு பாருங்க, ஒரு பாசிட்டிவ், ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு சுகமா இருக்கும். அது எந்த ஒண்ணு போனாலும் கடவுள் இருக்காரு. இப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க, கடவுள் இருக்காருடா. இப்போ அந்த குழந்தை ஒரு மாயமாவது உருவாக்கிக்கும். அது தப்பான ஒரு மாயையில போய் எங்கேயோ போய் சிக்கிக்கிறதுக்கு என்னடா அப்படி சொல்றாங்கன்னு இல்லை. ஏன்னா கடவுள் இல்லை இல்லைன்னு பேசுறவங்களுக்கு ஒரு இங்கர்சால் சொன்னேன் இல்லையா, விவேகானந்தர் அவரை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த இங்கர்சால் கடவுள் மறுப்பாளர். கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு. அவருடைய கூட்டத்துக்கு அப்படி வருமா மீட்டிங்க்கு. விவேகானந்தர் குறிப்பிடுகிறார், தீர்வு கடவுள் இல்லை என்று சொல்வதல்ல, அது நிரந்தர தீர்வாக அமையாது, மேலும் பல குழப்பங்களை தான் விளைவிக்கும். அதனால் இப்பொழுது சொல்கிறேன்னு சொன்னாராம், இருக்கிற கடவுள் பத்தாம இன்னும் கூட நீங்க கடவுளை கிரியேட் பண்ணிட்டு கும்பிடுங்க. இந்த தெய்வம் எல்லாம் பத்தல, உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒரு புதிதாக ஒரு தெய்வத்தை கூட நீ படைத்துக்கொள். உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குவது ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னாரு. இதுதான் உண்மை. அப்பெல்லாம் அந்த கடவுள் இல்லை என்ற கான்செப்ட் சமீபமாக அது கொஞ்ச காலத்துல அதெல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ அது நடைமுறையில் கொஞ்சம் பேர் தான் பின்பற்றுறாங்க. ஏன்? அவங்க கடவுளை பத்தி கவலைப்படலை. ஆனால் சரி, இதெல்லாம் பண்ணாம இருக்காங்களே, இவர்கள்லாம் சந்தோஷமா இல்லையான்னா, நீங்கள் அந்தந்த பின்பற்றுகிற நாடுகளை போய் பார்த்தால் அவர்கள் ஒழுக்கமா இல்லையா அப்படின்னா ஒழுக்கம் இருக்கும். ஆனால் தயவு என்பது அங்க இருக்குமானா தனி மனித ஒழுக்கம் ஒன்று இருக்கும். பொருளாதார ரீதியாக அவர்கள் வெற்றி அடைந்திருப்பார்கள். ஆனால் அந்த நாட்டிற்கு இன்றைய தேவை பக்தியை காட்டி பாருங்க. நீங்கள் போய் ஆராய்ச்சாதான் தெரியும். பக்தி ஒன்னும் ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஒழுக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது சரியான கடவுளுக்கு பயந்து இருக்கிற ஒரு ஒழுக்கம் இருக்கு பாருங்க, அது ஒரு ஒழுக்கம் தான். இது நிரூபிக்க முடியாது. அவங்க எல்லாம் அப்படி இல்லையா, இவங்கெல்லாம் அப்படி இல்லையா, கடவுளை மறந்துட்டு அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கும் பொழுது அது ரொம்ப ஒரு மனம் பக்குவத்துக்கு போனாதான் அது வரும். இப்ப இந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் அந்த பக்குவத்தோட கடவுள் இருக்காருன்னு காமிச்சிருங்க, ரொம்ப எளிமையா திருத்திடலாம். அவர்களுடைய மார்க்கம் ரொம்ப கஷ்டம். குதிரைக்கு அந்த மருந்து கொடுக்குற மாதிரி அது ரொம்ப கஷ்டம். எளிமையான மார்க்கம், நமக்கு மேல் ஒரு பொருள் இருக்கிறது, அதை நம்மை பாதுகாக்கிறது என்று சொல்வது ரொம்ப எளிமை. இறைவன் மிக எளிமையானவன். இன்றைக்கு எல்லா துன்பத்திற்கும் தீர்வு இன்றைய செய்தி. நீங்க உங்க எல்லாம் சுத்தி இருக்கவங்களும் சொல்லுங்க, பக்தியை காட்டுங்க. அந்த பக்தி தூய பக்தியா இருக்கணும். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செலுத்திய பக்தியா இருக்கணும். சின்ன சின்ன துன்பம் அது கடவுளை தூக்கி எறிகிற பக்தியா இருக்கக்கூடாது. கடவுளை மாத்திர பக்தியா இருக்கக்கூடாது. கடவுளே இல்லைன்னு சொல்ற பக்தியா இருக்கக்கூடாது. குலசேகர ஆழ்வாரின் பாடலை படிச்சோம். எத்தனை சொல்றாரா? என்னெல்லாம் சொல்றாரு? குழந்தைங்க எல்லாம் கேட்டீங்களா? என்னெல்லாம் சொல்றாரு? எதையெல்லாம் உதாரணம் காட்டுறாரு? தாயும் சேயும். எத்தனைதான் தாய் கஷ்டப்படுத்தினாலும் தாய் அடிக்கிற அளவுக்கு போயிடுவாளாம், கொல்ற அளவுக்கு கூட, அரிசினம். அப்ப கூட அந்த குழந்தை என்ன பண்ணுதான்? அவளையே நாடி 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 போகுதான். ஒரு மருத்துவன் மிக அழகான உதாரணம், எனக்கு பிடிச்ச உதாரணம் சொன்னேன். இதை விட யார் உளவியல் ரீதியாக உங்களுக்கு இறைவனினுடைய அந்த மரக்கருணையை புரிய வைக்க முடியும்? என் துன்பத்தை தீர்ப்பதற்கு அந்த நேரத்துக்கு ஒரு துன்பம் கொடுத்து முல்லை முள்ளால எடுக்கணும். அப்ப அவர்களுக்கு நன்றி தானே சொல்றோம். இப்ப நமக்கு நாள்பட்ட சில நோய் இருக்குன்னா அந்த நோயை எடுப்பதற்கு மருத்துவர் என்ன பண்றாரு? கத்தியால வெட்டுறாரு, சூட்டுக்கோலை வச்சு சுடுறாரு. அப்ப குலசேகரார் சொல்றாரு. அப்ப அந்த நோயாளி மருத்துவனை திட்டுவானா இல்ல ஃபீஸும் கொடுத்து அவரை தன் உயிராக பாப்பானா? பா எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து என்ன விடுதலை பண்ணிட்டையா அப்படின்னு தானே பாப்பா. அதே ஒரு குழந்தைய கூட்டு போங்க, இந்த குழந்தைய கூட்டு போங்க, அவர் ஓங்கி ஒரே அடி கொடுக்கும் இல்லையா? அப்ப நம்ம குழந்தையா, அந்த குழந்தை என்ன சொல்லுவோம்? அந்த பூச்சாண்டி கிட்ட மட்டும் என்ன கூட்டு போகாது, அவர் எனக்கு ஊசி எடுத்துட்டு வர்றாரு, என்ன ஏதோ ஒண்ணு பண்ண வர்றாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். சூட்டு எடுத்துட்டு வந்தா. அப்ப நாம யாரு? குழந்தையா பெரியவர்களா? இறைவன் நம்மை சோதிக்கும் போது குழந்தையா மாறிடுறோமே.
அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். அப்பா, அது போல அந்த மருத்துவன் எப்படி நோயாளியினுடைய நாள்பட்ட நோயை தீர்ப்பதற்காக அவனை வெட்டுவதாகவும் அவனுக்கு சூட்டுக்கோளால் துன்பம் கொடுப்பது எதற்காக? அவன் நோயை தீர்ப்பதற்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி தானப்பா நானும் எவ்வளவு நாள்பட்ட ஜென்ம நோயாகிய கர்ம வினைகளை எடுத்துட்டு வந்திருக்கேனே, அதை நீ எடுக்கிறதுக்காக எனக்கு என்ன பண்ற? நோயால எடுக்கிற, துன்பம் கொடுத்து எடுக்கிற, முள்ளால் எடுப்பது போல நீ என்னுடைய துன்பத்தை எல்லாம், கர்ம வினைகளை எல்லாம் துன்பமாக வந்து எடுக்கிறாய். அது எல்லாத்தையும் நீ தூய்மை செய்வது தானப்பா. உன் மேல எனக்கு மாலா மீளா காதல் வருதை ஒழிய உன் கருணையை புரிஞ்சுட்டு உன் மேல எனக்கு கோபம் வரலையேன்னு சொல்றாரு. அருமையான உதாரணம் இருக்கிற பாட்டுல. கடவுள் மேலேயே ஆசை வந்துருச்சுன்னா வேற எந்த பொருள் மேலேயும் ஆசை வராது. ஆசை எல்லாமே. அப்ப நமக்கு துன்பத்திற்கு காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசை, எதிர்பார்ப்பு. இந்த கடவுளை உள்ள போக போக இந்த எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நம்மள மட்டமானவர்களாக காட்டிடும். இப்ப எதிர்பார்ப்புன்னா என்ன? நான் இதை கொடுக்குறேன், அவங்க ஏதாவது எனக்கு அது என்ன? ஒரு கௌரவமான பிச்சை இல்லையா? ஒரு வியாபாரம் நடத்துறோம், நான் கொடுக்குறேன், அங்க திருப்பி வருதுன்ற பத்தி எனக்கு கவலை. அது எப்படி இருக்கும்? ஒரு கம்பீரம். நான் இவ்வளவு செஞ்சேன், அவங்க அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லப்பா, நான் இப்படி இருக்கேன். அப்ப அந்த எதிர்பார்த்தல் இல்லாமை, இது போன்ற அந்த சில குணங்கள் வந்து நம்மளை கீழ்மைப்படுத்துது, துன்பப்பா. எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இல்லைன்னா என்ன வந்துருது? உடனே கவலை வந்தது. கவலை வந்தா அவ்வளவுதான் வாழ்க்கை. கவலைப்படுறதுக்கா? கஷ்டம் வரும் பொழுது நீ இப்ப இல்லப்பா, இந்த தியானம், இந்த சத் சங்கம், இந்த கடவுளோட தொடர்பு எல்லாம் பக்தி செய்யறது உனக்கு இப்ப தெரியாது. உனக்கு துன்ப காலம் வரும் பொழுது அந்த கடவுள் இருக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கை இருக்கு பாரு. அத்வைத தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பாடல்கள் அத்தனை இனிமையானதான். அவரு கடவுளை தவிர, கடவுள் பைத்தியம், அவர் கடவுள் 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 கடவுள்னே சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சா, என்னன்னா நான் சொல்றது உண்மையா பொய்யா? நிஜமாவே நான் கடவுளை நேசிக்கிறேனா, இல்ல கடவுளை நேசிக்கிற மாதிரி நடிக்கிறேனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்ட்டு தன்னைத்தானே டெஸ்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தாரு. இப்ப என்ன எல்லாரும் இவருன்னா கடவுள் பைத்தியம்ன்றாங்களே சொல்லிட்டு தன்னைத்தானே பைத்தியம் வைக்க பார்த்தார். அதற்கு மாற்று மருந்து எடுத்து வச்சுட்டார் சீடர்கள் கிட்ட. நான் பைத்தியமானாலும் கடவுளை சொல்றேனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. ஒரு நல்லா தவறிச்சு, மனம் தடுமாறிட்டு, அப்பவும் கடவுள் பேரை தூக்கத்துல கூட உன் பேரை சொல்லுவேன்னு பெருமானார் சொல்லுவாரு. தூக்கத்திலயும் சொல்றேன், கனவுலையும் சொல்றேன்றதுதான் உண்மை. நீங்க கனவுல கூட கடவுள் பேரை சொல்றீங்களா? பாஸ். தூக்கத்துல கூட கடவுளை வளர்றீங்களா? பாஸ். நிஜமாவே நீங்க கடவுளை நேசிக்கிறீங்க. அந்த மாதிரி இவருக்கு நான் பைத்தியமானாலும் கடவுளை நினைக்கிறேனான்னு ஒரு சந்தேகம் வந்து அந்த ஊமத்தம் எல்லாம் ஏதாவது பண்ணிட்ட போதுங்க குட்டீஸுங்க, அதை எடுத்து சாப்பிட்டுட்டாராம். பைத்தியம் ஆயிடுச்சு. மாற்று மருந்தை வச்சுட்டாரு, சீடர்களை பக்கத்துல வச்சுட்டு, இப்ப நான் பைத்தியம் ஆயிட்டு என்னென்ன வளர்றனோ அதெல்லாம் எழுது. ஒரு பாட்டு இருக்கு, அவர் பைத்தியமாய் எழுதிய பாடல்கள் இருக்கு. அதே சீடர்கள் குறிப்பெடுத்து வச்சு அப்புறம் மாற்று மருந்தோட பார்த்தா பைத்தியமாயும் கடவுளை பத்தி எழுதி வச்சிருக்காரு. அவர் சொல்வதுதான் அந்த பாட்டு. அவர் வந்து அந்த துன்பம் ஒரு வேலையில கூட கடவுளை நினைங்கன்னு அவர் சொன்னதாக அந்த பாட்டு. நமக்கு ஏதாவது இப்ப ஒரு மழை வரட்டும் போட்டோம், இப்ப என்ன மௌனம், போனா போகுது. மழை வரும்போது மௌனத்துக்கு போகணும்னு யார் சொன்னா? கொஞ்சம் கஷ்டம், ஒரு பல்லு வலி வந்துடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாது, ஏதாவது உடம்பு வலி வந்துடக்கூடாது, முடிஞ்சாதான் கடவுள். என்னால முடியலனாலும் கடவுள். அப்ப கடவுள் பார்ப்பாரு, இப்படியா அவ்வளவு சீப்பான்னு. ஆனா பொருள் தேடும் பொழுது முடிஞ்சான்னு சொல்றோமா, முடியலன்னா கூட ஓடுறோமா இல்லையா? வந்து ஆகணும், நாங்க போடணும்னா எவ்வளவு சிரமம் மேற்கொண்டு போறோம். ஆனா இதை விட கோடி கோடி மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு பொருளுக்கு நாம கொடுக்குற மரியாதைன்னா ஒரு சின்னதா வந்துடக்கூடாது. பரவாயில்ல, டைம் இருந்தா போலாம். உண்மையை சொல்லுங்க, டைம் இருந்தா போலாம், முடிஞ்சா போலாம். அப்ப இறைவன் எப்படிங்க கொடுப்பான்? அவர்கள் போல என்ன செய்தாலும், என்ன துன்பம் கொடுத்தாலும், இறைவா உன்னையே பற்றி கொள்வேன் என்கிற அந்த தன்மையைத்தான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் மன மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைவும் பெற்று பிறரையும் பெற வைப்பீர்களாக. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.
தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.